குளூருதே. ஆச்சு, என் முகத்துல இருந்த உணர்ச்சி எல்லாம் போயிடுச்சே. இன்னைக்குன்னு பார்த்து காலங்காத்தாலே போன் பண்றது எவன்டா? யார் யாது? ஹலோ லாகர்விக், அடிக்க வேண்டிய மரத்தல வெட்டினியா இல்லையா? முதலாளி நீங்க தானா? கவலைப்படாதீங்க, அது எல்லாமே தயாரா தான் இருக்கு. நான் அத லேக்குக்கு பக்கத்துல வச்சிருக்கேன். அங்க வச்சு என்ன சாம்பிராணி போட்டுட்டு இருக்கியா? ஒழுங்கா சீக்கிரம் அனுப்புற வழியா பாரு. அது மட்டும் இங்க வரலனா உன்னோட சீட்டை கிழிச்சிடுவேன் பாத்துக்கோ. ரொம்ப குளிருதே. ஆனா இருந்தாலும் நான் வேலையில இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆச்சு. சூப்பர். அப்புறம் ஐஸ் தூக்கியாச்சு, இதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிப்போம். சரிடா சரிடா அண்ணா, சீக்கிரமா. ஆச்சு, அநியாயத்துக்கு குளிருதே. இதுக்கு என்னையா குறைச்சலு? இந்த மரம் பாக்குறதுக்கு நல்லதானையா இருக்கு. இப்ப இந்த ஐஸ் உனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு நீ பார்க்க போறடா தம்பி. இது நல்லா இருக்கு. இங்க பாத்தியா? டேய் போறா. இவன் திருந்த மாட்டான். எவன்டா அது வழியில குழிய வெட்டி வச்சது? என்னது அது? டேய் அண்ணா, அங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு இல்ல? நான் எதையும் கேட்கலையே, அது உனக்கு மன பிராந்தியா இருக்கும். சில சமயம் எனக்கு அது வரும். சரி வண்டியை விடு. போலாம். வண்டியை விடு தம்பி, வேகமா போ. யார் யாரை தள்ளி விட்டது? திரும்பவும் இந்த ரெண்டு கரடி பசங்க தானா? உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. அடே கரடி பயலுகளா, என்ன சந்தோஷமா இருக்கிறதா நினைப்பாடா உங்களுக்கு? இந்த வாட்டி உங்க ரெண்டு பேருக்கும் நான் பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டேன்டா. வாய்ப்பே இல்லடா, நான் தோத்து போக மாட்டேன்டா. இது நல்லா இருக்கு. இது கூட இன்னமும் சேர்த்து வச்சா பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இது எல்லாமே செட் ஆயிடுச்சு. இப்ப எல்லாத்தையும் அடிச்சு தூக்குறேன் பாரு. ஓ சூப்பரா அடிச்சடா அண்ணா. பாத்தியாட தம்பி, இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓ டேய் அண்ணா, நீ அசத்திட்டடா அண்ணா. சூப்பர்ரா அண்ணா. ஓஹோ, ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களாடா? இப்ப பாருங்கடா, இந்த தடவை உங்களால தப்பிக்கவே முடியாதுடா. இப்ப நான் பண்றேன் பாருடா. ஐஸ்ல விளையாட ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்களா தம்பிகளா? இப்ப நான் உன்னை பிடிக்க போறேன். அந்த பால் எங்க போச்சு? அடே கரடி பயலே, உனக்கு குறி வச்சு அடிக்க தெரியாதாடா? குறி எப்படி வைக்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லி தரேன்டா. டேய் தம்பி வாடா, இங்க இருந்து போயிடலாம். நீ விடமாட்டா. டேய் அண்ணா, அந்த வீக் வந்துட்டடா, சீக்கிரமா போடு. வேகமா தான்டா போற. இப்ப பாருடா, என் கண்ணுல இவ்வளவு பவர் இருக்குன்னு எனக்கே தெரியாம போயிடுச்சு. என்ன பார்த்தே சிரிக்கிறீங்களாடா நீங்க?
இப்ப இத பாருங்கடா. ஒழுங்கா இங்க வந்துருங்கடா. ஒழுங்கா வாழை சுருட்டிக்கிட்டு தூங்காம இங்கேடா வேலை உங்களுக்கு? தம்பி இரு, நானும் வரேன். எப்ப போ, வேகமா போ. என்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறீங்கடா? உங்களை அப்படியே ஐஸ்ல சொருக்குற இருக்கடா. தம்பி பொறுமையா போடா. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. வேகமா வேகமா போ. என்னடா பண்றது இப்போ? அவனுக்கு ரொம்ப வேகமா போறானுங்களே. இப்ப நாம வேற ஐடியாவை தான் பண்ணி ஆகணும். அதேதான். என்ன? அடே கரடிகளா, இங்க கொஞ்சம் வாங்கடா. ஏ கரடி, அப்படியே போயிட்டே இரு தம்பி. ஓடாம கொஞ்சம் நிக்கிறீங்களாடா? அப்படிதான்டா, சூப்பரா. என் டிராப்ப நோக்கியே போங்கடா. என்னடா ரெண்டு பேரும் சிக்கனீங்களாடா? என்னடா ஓட முடியலையாடா? இப்ப நீங்க ரெண்டு பேரும் நாலு துண்டாகிறீங்களாடா? என்னது இது? கடைசி ஆசனி ஏதாவது இருக்காடா உங்களுக்கு? அது கீழே இருக்கு. போடா தம்பி. அடே உங்களை உங்க தோலை உரிச்சு கோட்டா மாத்தாம விட மாட்டேன்டா. டேய் இங்க வாங்கடா. என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாதுடா. ஓடாதீங்க, நில்லுங்கடா. ஓடாதீங்க. விடாம துரத்துறானே. அற்புதம். ரோலிங் பவுல் அட்டாக். இந்த சொட்டை வாங்கிக்கோ. வேண்டாடா. உன்னை இப்படி பாக்குறதுக்கு காமெடியா இருக்கு. போடுடா. அடே கரடிகளா, இன்னைக்கு நான் உங்களை பவுலிங் பண்ற பாருடா. இப்ப இத பாரு. எஸ்கேப். அங்க பாரு. தூக்கி போடு. ஐயோ, எஸ்கேப் ஆயிட்டோம். இப்ப இத பாரு விக்கு. இதை எப்படி பறக்க விடுறான்னு பாருங்கடா. இங்க பாருங்கடா கரடிகளா, உங்களை என்ன பண்றது பாருங்கடா. டேய் தம்பி வா போயிடலாம். டேய் தம்பி என்ன வேகமா போடுவோம் வரோம். சீக்கிரம். எங்கடா போறீங்க? தம்பி நீ ரைட்டுக்கா போ, நான் லெஃப்ட்டுக்கா போறேன்டா. சரி. யார முதல்ல போடலாம்? ஓட வேண்டாம். இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்காவ? என்னடா கண்ணா பிராம்பு, கொஞ்ச நேரம் அப்படியே உள்ள படுத்து ரெஸ்ட் எடுக்கிறியா நீ? அச்சச்சோ, கொஞ்சம் இரு, நாம ஏதாவது யூஸ் பண்ணணுமே. கடைசி ஆசை உனக்கு ஏதாவது இருக்காடா பிராம்பு? வேண்டாம், என்ன விட்டுடு. பிராம்பல் டயர்டா இருக்கேடா தம்பி. நான் தயாராகி ரொம்ப நேரம் ஆகுதுடா அண்ணா. அடுத்த தடவை நான் உங்களை சும்மாவே விட மாட்டான்டா.
240 ஹார்ஸ் பவர் 6 ஸ்பீடுல ஜெயின்ஸா இதுதான் இருக்கிறதுலயே சூப்பரான வண்டி. இந்த விக்கு பண்ணான் ட்ரக்கு அந்த ட்ரக்கை ஓட்டினா வரும் கிக்கு அந்த கிக்குல ஏறுது மப்பு வண்டியில இன்னும் ஸ்பீடா ஏத்து இனி எந்த கவலையும் இல்லாம நான் மரத்தை வெட்டுவேன் இந்த காட்டை நான் முழுசா கூறு போட்டு வித்துடுவேன். இந்த ஒரு ட்ரக் இருந்தா போதும்டா இந்த காட்டுல இருக்கிற மொத்த மரத்தையும் ஈஸியா வெட்டிடலாம்டா. ப்ரோயர் லாகர் விக்கோட அந்த வேன் சூப்பரா இருக்குல்ல. அதை ஒழிக்கிறதுக்கு நமக்கு ஒரு திட்டம் வேணும் தம்பி. ஒண்ணு கிடைச்சிடுச்சு. இப்ப நீ போயிட்டு சில கல்லுகளை கொண்டு வா. அதை நான் வச்சு சரிடா நான் கொண்டு வரேன். நெல்லு அப்படி இல்லனா நீதான் வருத்தப்படுவ. நீயாடா சரியான நேரத்துல தானே வந்திருக்க. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாருடா. வா வா நேரா வா. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுதுடா. இப்ப பாருடா. என்னோட செல்ல ட்ரக்கு நடிச்சது நடந்துடுச்சு. இப்ப இது எப்படி இருக்கு விக்கு? பொறுத்த வரைக்கும் பொறுத்துட்டா இப்போ சும்மா விட மாட்டேன். என்ன நீ என்ன பண்ண போற? வந்து புடி பார்க்கலாம். அப்படியாடா இப்போ உன் கதை முடிஞ்சுதுடா. பிராம்பிள் டேய் அண்ணா இங்க வாடா. சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்க. நம்ம சீக்ரெட் வெப்பன் எப்படி இருக்கு? செட் பண்ணிட்டேன். நல்லது. சரி வா வேலையை ஆரம்பிக்கலாம். பிராயரு வெளியே வடானாம விளையாடலாம். ரெடியா? Fire! 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 அடச்சே திட்டம் போட்டு என்ன யார கட்டிட்டீங்களாடா? பிராம்பிள் இருடா நான் வரேன். இத ஊத்துரு. டேய் இதோ நான் இங்க இருக்க பாரு. முடிஞ்சா வந்து என்ன புடுறா குள்ளா. என்ன பார்த்தாடா நீ குள்ளாங்கற? இருடா நான் உன்னோட கதையை முடிக்கிறேன். ஓடாதீங்கடா நில்லுடா. ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறீங்க. இருங்கடா உங்களை அப்படியே பறக்க விடுறான். என்னடா ஆச்சு இங்க? முன்னாடி போ. முன்னாடி போ. Come on. இத வச்சுக்கோ. தேடிங்களா? அழகா இருக்குல்ல? கதவு வச்சுறடா. என்னடா பண்ற? கதவு தர. வெளியே வந்து நான் உன்னை போந்துருவேன்டா. வாடா இங்க. கதவு தரடா. நல்லா பண்ணடா. ப்ளீஸ்டா கதவு தரடா. ஏய் வா போடா. போகாதீங்கடா. வந்து கதவு தரடா. கம் ஆன். எனக்கு தேடிங்கடா அலர்ஜி.
டேய் அண்ணா, அவன் திரும்பவும் வண்டியை ரிப்பேர் பண்றான்டா. இதனால நமக்கு எது பிரச்சனை வருமா? வந்தா என்ன, போன தடவையே அவனை துவைச்சு தொங்க விட்டமே, அதை நீ மறந்துட்டியா தம்பி? கவலைப்படாத, இங்க பாரு, அவனால நம்மள ஒண்ணு பண்ண முடியாது. சரிவா, நாம போய் ஏதாவது சாப்பிட்டு வருவோம். சாப்பாடா? வெற்றிகரமா இதை செஞ்சு முடிச்சாச்சுரா. இருபால செஞ்ச விண்டோ, பழங்கால முறையில திரிசூலம், அதோட வீல்ல கூட கத்தி. அடே கரடிகளா, இந்த தடவை நசுங்குனீங்கடா. இன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு சூப்பரா இருக்குடா அண்ணா. என் வயிறு நல்லா ஃபுல்லா இருக்கு. அண்ணா எழுந்துடுறா, சீக்கிரம்டா. பாரு விக்கி என்ன பண்றாரு பாரு. என்னடா உங்க கதையை முடிக்க நான் வரேன் பாருங்கடா. வந்துகிட்டு இருக்கோம், சீக்கிரமா கவலைப்படாத. இப்ப பாரு, இத அவன் மேல தூக்கி போட்டு என்ன பண்ற பாரு. தம்பி, இங்க இருந்து ஓடிடு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டாங்கடா. லாகர் விக்கு, இந்த மாதிரி கரடி கிட்ட பிரச்சனை பண்ண உனக்கு என்ன தைரியம்? அடடா, இவன் ட்ரக்க ஷீல்ட் ஆக்கிட்டானே. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்ப நாம பண்ண வேண்டியது ஒண்ணுதான், சீக்கிரமா ஓடிடு. அண்ணா இருடா, நானும் வரேன். என்கிட்ட இருந்து எங்கடா தப்பிக்கலாம்னு பாக்குறீங்க? லாகர் விக்கு, வேண்டா, துரத்தாத, விட்டு. ஐடியா, பிராம்பிள், என் பின்னாடியே வா. தப்பிக்க வாடா பாக்குறீங்க, அதுக்கு நான் விட்டாதானடா. பிராம்பிள், அந்த லாகர் விக்கு இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கான். அவனோட டயருக்கு இதை வச்சு நாம பஞ்சர் பண்ணி விட்டுடலாம். சரி. அந்த ரெண்டு கரடிகளும் எங்க போய் தொலைஞ்சதுங்க? என்ன, அவன் டயரை கூட பாதுகாத்து வச்சிருக்கான் அவன். என்னடா கரடிகளா, என் டயரையே பஞ்சராக பாக்குறீங்களாடா? இந்த தடவை நான் டயரா தாண்டா வந்திருக்கேன். அச்சோ, ஓடுற தம்பி, ஓடு, ஓடிடு. தம்பி, இப்ப பாத்தியாடா, இனி என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுவியா? அச்சோ, அவங்க கிளிஃபுக்கு போறாங்களே. பிராம்பிள், அந்த வண்டியை விட்டு இறங்கிடு. தம்பி, நேரா மலை உச்சிக்கு போறீங்கடா. மலை உச்சியா? என்னது மலை உச்சியா? ஏ பிராம்பு, வண்டியை விட்டு கீழே இறங்குடா. எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குதுடா, தெரிய மாட்டேங்குது, இறங்குடா. ஐடியா. இந்த தடவை அதிர்ஷ்டவசமா தப்பிச்சிட்டடா. வா, அவனுக்கு என்னாச்சுன்னு பாப்போம். சரி. அச்சோ, என் வண்டி, காப்பாத்துங்க. நல்லா மாட்டிக்கிட்டான். என் கரடிகளா, இல்ல நண்பர்களா, வந்து என்ன காப்பாத்துங்க. பரவாயில்ல விட, சுத்தி கம்பியை கட்டினா கூடவே ரக்கை ஏதாவது கட்டி வச்சிருப்பான். டேய், என்னை இப்படியே விட்டுட்டு போகாதீங்கடா. சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க, நான் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கனே. என்னையா வேணும் உனக்கு? லாகர் வீக். ஐயா முதலாளி, நீங்களா? என்ன விஷயம் ஐயா, காலையிலே போன் அடிச்சிருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க, கேட்டதுக்கு நன்றி. நீங்க எப்படி இருக்கீங்க? பையன் மாதிரி போன்ல வளரிட்டு இருக்காம போய் முதல்ல வேலைய பாரு. வேலை செய்யாம என்ன பண்ற? இந்த வாரத்துக்குள்ள வர வேண்டிய கட்டியெல்லாம் வந்தாகணும். அப்படி இல்லனா உன் வேலைய தூக்கிடுவேன். சரி சரி, இந்த ஆளு என்ன ரொம்ப தான் வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. இவனை நான் என்ன பண்ற பாரு.
அந்த விக்கு வேற சில லாகர்ஸ கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அவ்வளவுதானா வாரன்? ஒன்னு தெரிஞ்சுக்க, நான் இங்க இருக்க வரைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் உங்களை பாதுகாக்கிறேன். இப்ப இந்த தேனை எடுப்போம். என்ன யோசிச்சிட்டு இருக்க? என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. என்ன பிளான் இருக்கு பிராயர்? சொல்லு. டேய் தம்பி, வாடா இங்க. நல்லா கேளு. என்ன பண்ண போறோம்னா, உன்னுடைய இந்த ஐடியாவை கேட்கும் போது அட்டகாசமா இருக்குடா. வாடா, நான் போய் செஞ்சிடலாம். ஏய் இருங்க, கொஞ்சம் நில்லுங்க. ஏய் இருங்க. என் மூக்கு. அங்க பாத்தியா அந்த விக் தூங்கிட்டு இருக்கா. இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் கொஞ்சம் இரு. நாம ஒரு திட்டம் போட்டாகணும். சூப்பர் ஐடியா. அவன் தூங்கும் போது கமக்கமா உள்ள போயிட்டு வந்துடலாம். கம் ஆன். வாங்கய்யா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏயா இப்படி கோவப்படுறீங்க? ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்களா? அதானே கதை. அப்படின்னா நிஜமாவே உங்களால மரம் வெட்ட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா கண்ணுகளா? சரிப்பா, என் கூட வாங்க. முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மரம் வெட்டுற வேலை ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. சரியா? ரம்பத்து மேல முழு மனசையும் வச்சாதான் அந்த ரொம்ப வேலை செய்யும். சரியா? என்ன மாதிரி ஒரு வெற்றிகரமான லாகர் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கணும். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன பசங்களா, புரிஞ்சுதா? ஏ பசங்களா, கவனிக்கிறீங்களா இல்லையா? கவனி தம்பி. சரி, உங்களுக்கு இந்த மரம் வெட்டுற டூல்ஸ்ல எல்லாம் பழக்கம் இருக்குது இல்ல தம்பி? டேய் உன்னதான்டா. என்னையா? ஆஹா, இப்ப டூல் எடுத்து நீ உன்னோட வித்தையை காட்டுற தம்பி. பாத்தியா? ஆஹா, அட்டகாசமா பண்ற தம்பி. என்னையா பண்ற நீ? போது போது நிறுத்தியா, சொல்றது கேளு. சரி, என்ன நான் பாஸ் பண்ணிட்டேனா? எங்க போச்சு அது? அவடா ஜஸ்ட் மிஸ்ரா. இந்த காலத்துல நீங்க என்ன மாதிரியே ஒரு வெற்றிகரமான லாகர் ஆகணும்னா மலை பிரதேசத்துல இருக்கிற ஆடு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும். நல்லா பலசாலியாவும் இருக்கணும். எப்படின்னா ஒரு கரடி மாதிரி. என்ன கரடி மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? நீ இப்ப நீ இங்க வந்து இந்த மரத்துண்ட தூக்குற. அடடடடா, நாம இப்ப சேஃபான இடத்துல தான் இருக்கும்.
என்னடா நீ விளையாடுறியா? படறடா, அட்டகாசமா பண்றடா நீ. எனக்கு ஒண்ணும் வலிக்கலாம் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்க போற வேலை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாத்துக்கிடுங்க. வேர் ஹவுஸ்ல உங்களுக்கு என்ன டூல்ஸ் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஆனா உதவுற மாதிரி எடுத்துக்கணும், சரியாப்பா? என்னடா பண்றீங்க நீங்க? இங்க பாருங்கடா, இங்க ஊருப்பட்ட கரடிங்க இருக்குதுங்க. அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க, புரியுதாடா? அப்ப சரிங்கடா. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மட்டும் வந்து எழுப்பிடாதீங்கடா. எழுப்புனீங்கன்னா கொந்தளிச்சிருவேன். சரிங்க ஐயா. வேலையை மட்டும் தான்ப்பா பார்க்கணும். சரி, நாம போயிட்டு தூங்குவோம். ஐயா. நம்ம வேலையா உங்க 2 பேருக்கிட்டயும் கொடுத்துட்டு வந்தாச்சு. இனி நம்ம கைய கால நீட்டி நல்லா தூங்குவோம்யா. இங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவோம். அப்ப இனிமேல இருந்து நாம நிம்மதியா தூங்கலாமடா. இந்த கட்டையெல்லாம் தரமான கட்டையா இருக்கு. இதுக்கப்புறம் நான் பணக்காரன் தான்டா. காசு பணம் துட்டு மணி மணி. இது மட்டும் பத்தாதுடா, இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அடிச்சு ஓடிச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம பண்ணதே போதும்டா தம்பி, சரியா? இதுக்கப்புறம் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னடா சொல்ற? இங்க பாரு, இப்ப நம்ம திட்டமே அவன் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்ன அவன் வீட்டை அடிச்சு உடைக்கிறது தான். எவ்வளவு கட்டைங்க இருக்கு, ரொம்ப அற்புதமையா. நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன். அடடா, இங்க என்னடா நடக்குது? அதெல்லாம் வெறும் கனவு தானடா. பரவாயில்ல, 2 கூறு கட்டவனுங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறானுங்க. சரி வா போய் பார்ப்போம். என்னடா கண்ணுங்களா, வேலையெல்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லதானையா போகுது? எப்படி இருக்கு வீக்? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் யார வேலைக்கு வச்சேன்? இதுக்கு அந்த கரடிகள்ல நான் எதுக்கு இதுக்குள்ள வேலைக்கு வச்சேன்? அண்ணா, இங்க வேலையெல்லாம் முடிஞ்சுட்டா? வந்து ஏறு. இன்னைக்கு உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. நீங்க வருத்தப்பட போறீங்கடா. இப்ப இத பாருங்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. போயிட்டு அப்புறமா வரும். உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. அடே கரடி பயலுகளா, என்னடா இது? படிக்கட்ட மட்டும் தானே உடைச்சிங்க, வீட்டை எப்படா மொத்தமா சரிச்சிங்க? அடனாடே.